ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம முடி கொட்டுறதை நிப்பாட்டிட்டு முடியை நல்லா கருங்கருன்னு ஷைனிங்காக அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான ஹோம்மேட் ஷாம்பு வீட்டிலே எப்படி இயற்கையான முறையில் தயாரிக்கலாம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அடுத்ததான் நம்ம பூவை ரெடி பண்ணிக்கலாம். இது ஒற்றை சிவப்பு செம்பருத்தி பூ. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்குது, ஆனால் இது சிவப்பு கலரு. 5 இதழ் கொண்டு இருக்கும், ஒற்றை இதழ்களாக இருக்கும். அடுக்கு செம்பருத்தி பூ அதிகமான மருத்துவ குணங்கள் கிடையாது. எப்பயுமே தலைமுடிக்கு ஒற்றை செம்பருத்தி பூ பயன்படுத்துறது நல்லது. இந்த ஒற்றை செம்பருத்தி பூ தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகளை சரி செய்து முடி உதிர்வை நிறுத்தி முடியை நல்லா அடர்த்தியாக கருங்கருன்னு ஷைனிங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு செம்பருத்தி பூ இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் செம்பருத்தி பூ பவுடர்னு இருக்கும், அதை கூட பயன்படுத்திக்கலாம். இந்த பூவை எப்படி பயன்படுத்தணும்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய கோம்புகளை நீக்கிட்டு அடியில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கோம்புகளையும் நீக்கிட்டு பயன்படுத்தணும். நான் இன்றைக்கி ஒரு 12லேருந்து 13 பூ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததான் செம்பருத்தி பூவோட இலை, இந்தே செம்பருத்தி பூவோட இலைகள் எடுத்திருக்கேன். ஒரு 10 இலைகள் எடுத்திருக்கேன். அதையும் கழுவிட்டு சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதி வரப்போகுது. இதில் நம்ம இந்த செம்பருத்தி பூவை சேர்த்துடலாம், கூடவே இலைகளும் சேர்த்துடலாம். பூவை சேர்த்த பிறகு கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு 1/4 பங்கு சுண்டி வந்த பிறகு இதை நீங்கள் எடுத்து எட்ட வச்சிடலாம், ஆற வச்சுருங்க. அடுத்ததாக முன்ன நாள் இரவே நான் பூந்தி கொட்டையை உள்ளே இருக்கக்கூடிய கருப்பு விதையை நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூந்தி கொட்டை இங்கிலீஷில் சோப் நட் சொல்லுவாங்க. நேச்சுரலாகவே நல்ல ஒரு நுரைப்புத்தன்மையை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துகிட்டு இதை அந்த பூந்தி கொட்டையை மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த பழைய தண்ணியிலேயே இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியில் எதுவும் சேர்க்க வேணாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இந்த செம்பருத்தி பூ இது ஆறிடுச்சு. இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குத்தி விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கலர் உங்களுக்கு ஸ்லைட்டாக பிங்க் கலரில் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து தான் அந்த பூந்திக்கொட்டை தண்ணியும் வடிகட்டிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா 100% நேச்சுரல். நீங்கள் ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு பயன்படுத்த முடியும். தேவைக்கேற்ப எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு 15 நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். இதுவே நீங்கள் இது கூட பேபி ஷாம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா வெளியில் வச்சு பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். பேபி ஷாம்புவில் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் கம்மி, அதாவது மைல்ட் ஷாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது கெமிக்கல் குறைவாக இருக்கக்கூடிய ஷாம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பேபி ஷாம்பு. கண்ணுலாம் எரியாது உங்களுக்கு. ஸோ அந்த ஷாம்பை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு 20 ml அளவுக்கு ஷாம்பு எடுத்துக்கிறேன். கூட ஒரு 80 ml அளவுக்கு இந்த செம்பருத்தி பூ தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிடுங்க. ஷேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% அளவுக்கு இயற்கையான ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. இல்லை எங்களுக்கு 100% நேச்சுரல் தான் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 50 ml அளவுக்கு, அதாவது ஒரு 50 ml அளவுக்கு நம்ம பூந்திக்கொட்டை தண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 50 ml அளவுக்கு இந்த செம்பருத்தி பூ தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க. ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது தேவைக்கேற்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூந்திக்கொட்டை இதை பயன்படுத்துவோம். பூந்திக்கொட்டை இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலையில் எப்படி இருந்தாலும் எண்ணெய் அழுக்கு ஏதாவது இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் போட்டு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நுரைப்புத்தன்மை வராது. அதை மறுபடியும் அலசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு நீங்கள் பயன்படுத்தினா தான் நுரைப்புத்தன்மை வரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பேபி ஷாம்பு பயன்படுத்தலாம். பேபி ஷாம்பு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு நீங்கள் தலையில் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல நுரைப்புத்தன்மை எடுத்துன்னே வரும். நல்ல ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், நல்ல மினுமினுப்பாக இருக்கும், முடியும் கொட்டாது. நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேபி ஷாம்பு மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துறது கொஞ்சம் கூட எனக்கு முடி கொட்டவே இல்லை. நல்ல ஒரு ஷைனிங் கொடுத்தது ஹேர். இதுவே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை பயன்படுத்தும் போது தலைமுடி ரொம்பவே வறட்சியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்னா இது கூடவே கற்றாழை ஜெல் இருக்கு இல்லையா, அதாவது நேச்சுரலான கற்றாழை மடல் அந்த செம்பருத்தி பூ கொதிக்கும் போதே நம்ம ஒரு 2 மடல் கிட்ட நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லு மட்டும் சேர்த்து கொதிக்க விட்டு பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஹேர் ஒரு ஷைனிங் கிடைக்கும். இப்போ நம்முடைய நேச்சுரல் ஹோம்மேட் ஷாம்பு ரெண்டுமே தயாராகிடுச்சு. இதை எப்படி பயன்படுத்தணுன்றது உங்களுடைய விருப்பம் தான். எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம், அது உங்களுடைய. ஆனால் ரெண்டுமே அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.